குரூப் 4 இப்படி எல்லா எக்ஸாமும் எனக்கு இந்த வருஷம் நெகட்டிவாக போச்சு. நானும் எல்லோரும் போல இருந்தே படிக்கிறேன். இந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே. நான் ஒரு 145 ஒரு 150 கூட என்னால் அச்சீவ் பண்ண முடியலையே. நான் உண்மையிலே இதுக்கு சரியானவனா இல்லை இதுக்கு லாய்க்கு இல்லையா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் கண்டிப்பாக இந்த குரூப் 2 குரூப் 4 இருக்கட்டும், இது நெகட்டிவான எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். உண்மையிலேயே நாம் அறியக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணும். அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டிப்ரெஷன் நமக்குள்ளே வந்துடுது. அப்போ நம்ம இனி என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முழு வாழ்க்கையே இந்த எக்ஸாம் தான் ஆகிப்போச்சு. நம்மள்ட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த கல்வி மட்டும்தாங்க. இதை ஒன்றால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். அப்போ அது என்ன செய்யுது, அதை நம்ம போட்டுவிட்டு ஐயோ நான் 150 எடுக்குன்னு நினச்சேன், ஒரு 140 தான் எடுத்திருக்கேன். நான் குரூப் 170 இருக்குன்னு நினச்சேன், 150 கூட தாண்டலை அப்படின்னு அதை போட்டுட்டு போகிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்போ என்ன செய்கிறது, ஒன்றும் இல்லை. திரும்ப நம்ம எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப அழிச்சு புரோட்டா சூரியன் என்ன செய்வார், ஃபஸ்ட்லேருந்து எனக்கு புரோட்டா வைங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கான தீர்வு. இதை வெற்றி பெறாமல் ஏதோ ஒரு போஸ்டிங் அடிக்காமல் இதில் ஓயக்கூடாது. இப்போதைக்கு முன் வச்ச காலம் யாருமே பின் வைக்கக்கூடாது. ஏன்னா கால் வச்சாச்சு. நம்ம எல்லோரும் நம்ம ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பேனாவை எடுத்து ஓஎம்ஆரில் ரவுண்டை போட்டாச்சு. அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட இலக்கை முடிக்கக்கூடாது. கண்டிப்பான முறையில் போராடிக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை முறை நம்ம குழந்தையா இருந்திருக்கப்போ கீழே விழுந்திருப்போம். தத்தி எந்திரிச்சு வரலையா, அப்போ தெரியல. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், தோத்தோடனே மனசு வலிக்குது. திரும்ப போராடுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன், என்ன தயக்கம்? நம்ம தோத்தாத்தான் என்ன, எத்தனை முறை தோத்தாத்தான் என்ன, எத்தனையோ தடவை கீழே விழுகுது. இலைகள் பறவைகள்லாம் திரும்ப மேலே பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லையா? ஏன் நம்ம ஒரு வாட்டி நம்மளோட மனம் தாழ்ச்சி அடைஞ்சிருச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாலே நம்மளுடைய மனத்தோட எண்ண ஓட்டங்கள் குறையுது. நல்லா சிந்திங்க. தோல்வி வெற்றிக்கு முதல் படிதான். முழு மனதில் எழுந்திங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தான்னு ஏது நடந்தான்னா சந்தோஷமாக படிக்க போகிறேன். திரும்ப 6வது தமிழ்லேருந்து 12th சிறப்பு தமிழ் வரைக்கும் எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த பொங்கலுக்கு அப்புறம், தை மாதத்துக்கு அப்புறம், தை பிறந்தால் வழி பறக்கும் தங்கமே தங்கம் அப்படிங்கிற மாதிரிக்கு கண்டிப்பாக நம்மள நமக்கு நல்ல வழி பறக்க போகுது. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். புத்தகத்தை எல்லாம் தூக்குங்க. விழுவதெல்லாம் எழுவதற்கே. நம்ம விழுவக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எழுவதற்கே. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு அனுபவங்க. ஒவ்வொரு தோல்வியும் அனுபவம். விரைந்து எழு தமிழா, விரைந்து எழு.